6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வேதியியல் பாடவரிசையில் நீர். புவியில் 3 நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் நீர். திண்ம நிலையாக பனிக்கட்டி, திரவ நிலையாக நீர், வாயு நிலையாக நீராவி. மனித உடலில் சராசரி நீரினுடைய அளவு மிக மிக முக்கியமானது. பல தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ள கேள்வி இதை சார்ந்து உள்ளது. மிக குறைந்த அளவாக 22% எலும்புகளிலும் மிக அதிக அளவாக 94% நிணநீரிலும் உள்ளது. இரத்தம், சிறுநீரகம், மூட்டு இவற்றில் தலா 83% உள்ளது. நுரையீரலில் 80%, தசைகள் மற்றும் மூளையில் தலா 75% உள்ளது. கல்லீரலில் 68% உள்ளது. தோலில் 64% உள்ளது. இந்த உலகில் நீரினுடைய பரவலானது நன்னீராக 3% மட்டுமே. மீதி 97% பெருங்கடல்களிலும் கடல்களிலும் காணப்படுகின்றன. மொத்தமுள்ள 3% நன்னீரில் 68.7% துருவ பனிப்படிவுகளாகவும் பனியாறுகளாகவும் உள்ளன. மீதி நிலத்துக்கு அடியில் நீராக 30.1% உள்ளது. மற்ற நீர் ஆதாரங்கள் 0.9%, மேற்பரப்பு நீராக 0.3% மட்டுமே கிடைக்கிறது. மார்ச் 21 உலக வன தினம். அதற்கு அடுத்த நாள் மார்ச் 22 உலக நீர் தினம். நீர் சுழற்சி எனப்படும் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் என்பது ஆவியாதல், ஆவி சுருங்குதல் மற்றும் மழை பொழிதல். நீரின் கன அளவை லிட்டர், மில்லி லிட்டர், காலன் போன்ற அலகுகளால் அளக்கலாம். ஒரு காலன் என்பது 3.785 லிட்டர் ஆகும். கிட்டத்தட்ட 4 லிட்டர். நீர்த்தேக்கங்களில் திறந்துவிடப்படும் நீரினை அளக்க டிஎம்சி என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பதுதான் டிஎம்சி. அது ஈக்குவல் டு 28.31 பில்லியன் லிட்டருக்கு சமம். நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலங்களுக்கு முகத்துவாரம் என்று பெயர். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான முகத்துவாரம் கூவம். சதுப்பு நிலங்கள் என்பவை ஈரப்பதம் நிறைந்த காடுகள். அவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலோ காணப்படும் சதுப்பு நில நீர் நன்னீராகவோ, ஓர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம். தமிழ்நாட்டில் பிச்சாவரம், முத்துப்பேட்டை, பள்ளிக்கரணை, செம்பரம்பாக்கம் ஆகியவை சதுப்பு நிலங்கள். நீரினை மின்னார் பகுத்தால் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என இரண்டாக பிரியும். நேர்முனையில் ஆக்சிஜன் வாயுவும் எதிர்முனையில் ஹைட்ரஜன் வாயுவும் சேகரமாகும். கார்பன் தண்டுகள் மின் முனைகளாக பயன்படும். நீரில் அடங்கியுள்ள ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வாயுவினுடைய கன அளவு விகிதம் 2:1. அதாவது 1 பங்கு ஆக்சிஜனுக்கு 2 பங்கு ஹைட்ரஜன். 1781 ஹென்றி கேவண்டிஷ் எனும் அறிஞர் ஹைட்ரஜனை ஆக்சிஜன் துணையுடன் எரித்து நீரை உருவாக்கினார். செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட முதல் நீர் இது. உயிரினங்களின் செரிமானத்தின் போது ஆக்சிஜனுடன் உணவு எரிந்து ஆற்றலுடன் கார்பன் டை ஆக்சைடும் நீரும் வெளிப்படுகிறது. ஒரு வளிமண்டல அழுத்தத்தில், அதாவது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதில் தூய நீரினுடைய உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ், கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். இதனுடைய அடர்த்தி 1 கிலோ பெர் சென்டிமீட்டர் கியூப். நன்றாக ஞாபகத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். 4 டிகிரி செல்சியஸில் தான் நீரானது தனது உச்சபட்ச அடர்த்தியை அடைகிறது. அதாவது 1 கிலோ பெர் சென்டிமீட்டர் கியூப். பனிக்கட்டி உருகுதலின் உள்ளுறை வெப்பம் 80 கலோரி பெர் கிராம் அல்லது 336 ஜூல் பெர் கிராம். நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் 540 கலோரி பெர் கிராம் அல்லது 2268 ஜூல் பெர் கிராம். நீரினுடைய தன் வெப்ப ஏற்புத்திறனுடைய மதிப்பு 4189 கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். இரும்பானது நீர், காற்று இவற்றுடன் வினைப்பட்டு இரும்பு ஆக்சைடாக மாறுகிறது. அதாவது துரு, Fe2O3 அப்படின்னு சொல்லுவோம். இதனை அரிமானம் என்கிறோம். தாமிரம் எந்த ஒரு வெப்பநிலையிலும் நீருடன் வினைப்படுவதில்லை. நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடை விட அதிகபட்சமாக நீரில் கரைந்துள்ள காற்று என்பது ஆக்சிஜன். 35.6% கரைந்துள்ளது. நீர் அனைத்தையும் கரைப்பதால் இது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. 1 முதல் 2 கிராம் சோடியம் குளோரைடு மற்றும் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம்
போன்ற தாது உப்புகளும் சிறிதளவு காற்றும் கலந்துள்ள நீரே உயிரினங்கள் பருக உகந்த நீராகும். நீரை சுத்தப்படுத்த வீழ்படிவாதல் எனும் முறையை பயன்படுத்துகிறோம். இந்த வீழ்படிவாதலை துரிதப்படுத்த பொட்டாஷ் படிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. நீரை தூய்மையாக்கும் இம்முதல் படியை ஏற்றம் என்கிறோம். ஓசோனை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கும் கூடிய முறை ஓசோனேற்றம் என்று பெயர். குளோரினை பயன்படுத்தி நீரை தூய்மை செய்யும் முறைக்கு குளோரினேற்றம் என்று பெயர். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் எனப்படும் ஆர்ஓ முறையில் நீரினை தூய்மைப்படுத்த புற ஊதா கதிர்களும் பயன்படுத்தப்படுகிறது. நீரில் கரைந்துள்ள உப்புகளினுடைய அளவை பொறுத்து நீரானது கடின நீர், மென்னீர் என வகைப்படுத்தப்படுகிறது. கால்சியம், மெக்னீசியத்தின் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகள் நீரில் கரைந்திருப்பதை தற்காலிக கடினத்தன்மை என்கிறோம். கால்சியம், மெக்னீசியத்தினுடைய குளோரைடு மற்றும் சல்ஃபைடு உப்புகள் நீரில் கரைந்திருந்தால் அது நிரந்தர கடினத்தன்மை என்கிறோம். கடின நீர் என்பது சலவை செய்ய ஏற்றதல்ல. சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்டுடைய செயல்திறனை அது குறைக்கிறது. பாத்திரங்கள் மீது வீழ்படிவுகளை உருவாக்கி சேதப்படுத்துகிறது. மேலும் பருகுவதற்கு ஏற்றதல்ல. நீரின் தற்காலிக கடினத்தன்மையை நீக்குவதற்கு கொதிக்க வைத்தல், வேதிப்பொருட்களை சேர்த்தல், அயனி பரிமாற்ற முறை, வாலை வடித்தல் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதில் வேதிப்பொருட்களை சேர்த்தல் முறையில் சோடியம் பைகார்பனேட் அதாவது சலவை சோடா பயன்படுத்தப்படுகிறது. நீர் மாசுபடுதலில் முக்கிய பங்கு வகிப்பது டிட்டர்ஜென்ட், ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல் மற்றும் பற்பசை போன்றவற்றில் உள்ள வேதிப்பொருட்களும் மற்றும் நுண்ணிய நெகிழி துண்டுகள் அதாவது மைக்ரோபீட்ஸ் என்று சொல்லக்கூடியவை நீர்நிலைகளை மாசுபடுத்தி நீர்வாழ் உயிரினங்களை பெருமளவு பாதிக்கிறது. சராசரியாக ஒரு நபர் தன் தேவைக்காக நாள் ஒன்றுக்கு 150 லிட்டர் நீரினை பயன்படுத்துகிறார். விவசாயத்தில் பயன்படும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகளால் நீர்நிலைகளில் நைட்ரேட், பாஸ்பேட் போன்ற ஊட்டச்சத்துக்களோடு நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களும் கலக்கிறது. இதற்கு யூட்ராஃபிகேஷன் என்று பெயர். இவை நீர்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்று சொல்லப்படக்கூடிய DDT என பூச்சிக்கொல்லிகள் பூச்சிகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களுடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. உணவுச் சங்கிலியின் முதல் படியில் உள்ள உயிரினங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ஹெவி மெட்டல்ஸ் என சொல்லப்படக்கூடிய ஈயம், மெர்க்குரி, கேட்மியம், குரோமியம் மற்றும் ஆர்சனிக் நீரில் உள்ள விலங்குகள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு நஞ்சாகிறது. நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது. மனித ஆரோக்கியத்தை இது பாதிக்கிறது. இத்துடன் இந்த பாடம் நிறைவுறுகிறது.